109 ட்ரக்குகளில் கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க ட்ரக்கை. அதாவது காசாவுக்குள்ள 109 ட்ரக்குகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனுமதிகளை அவர்கள் கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டே இருந்த நேரத்தில் இன்றைக்கு என்னைக்கு இந்த யுத்த நிறுத்தம் என்றொன்று வருகிறதோ அடுத்த கணம் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. நடந்து கொண்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய இறுதி கட்டம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசரகால நிலை நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ஈரானிடமிருந்து எப்படியும் எந்த நேரத்திலும் பதிலடி கிடைக்கலாம் என்கிற 4வது முனை அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த துருக்கியினுடைய அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 409வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நாம் பார்க்க இருக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆண்டுகளை தாண்டி 409வது நாளிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் இஸ்ரேலை பற்றிய நிலைப்பாடுகளை இஸ்ரேலுடைய மக்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமானது. காரணம் என்று சொன்னால், ஊடகங்கள் அனைத்தும் அவர்களுடைய கைகளில் இருக்கின்றன. குறிப்பாக மேற்கு ஊடகங்கள் அனைத்துமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன. கிழக்காசிய ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் அவர்களும் கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில ஊடகங்களை தவிர, குறிப்பாக பிரஸ் டிவி, அல் ஜசீரா உள்ளிட்ட ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து மற்ற அத்தனையுமே இஸ்ரேலுக்கு ஆதரவான ஊடகங்களாக இருக்கிறது. ஈவன் சவுதி அரேபியாவினுடைய ஊடகமே அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பதையும், அந்த ஊடகத்திற்கு எதிராக ஈராக்கிலே இருந்து அவர்களுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகளையும் நாமே ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தற்போது இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா, ஒரு ஆண்டுகளை தாண்டியும் தங்களுடைய பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியவில்லை என்கிற காரணத்தினால் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டங்களுடைய 2 கோணங்கள் இருக்கிறது. ஒன்று, தற்போதைய அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இஸ்ரேலிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த வார அடிப்படையாக வைத்து அடுத்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதை விட இந்த இருக்கக்கூடிய ஆட்சியை கொஞ்சம் காலத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணுங்கிறது இஸ்ரேலிய பிரதமருக்கு மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஏன்னா அடுத்து ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தான் தோல்வி அடைவது நிச்சயம் என்பது அவருக்கே தெரியும். அவருடைய உள்நாட்டுக்குள் நடக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த தேர்தலில் ஏன் அவர் தேர்தலை நோக்கி போகாம இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, என்னைக்கு இந்த யுத்த நிறுத்தம் என்றொன்று வருகிறதோ அடுத்த கணம் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வர இருக்கின்றன. நடந்து கொண்டிருந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய இறுதி கட்டம் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அவசரகால நிலை நாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால. எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வந்தால் உடனடியாக ஊழல் விசாரணைகள் மேலோங்கிவிடும். அவர் தேர்தலில் தோற்பதற்கு முன்பதாகவே கண்டிப்பாக சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி வரும் என்கிற காரணத்தினாலேயும் இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போறாரு என்கிற நிலையில் இஸ்ரேலுடைய பல முக்கிய தலைவர்களும் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய முன்னாள் தளபதியாக ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் அவர்கள் பல முறை ஊடகங்களில் வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரான சில உண்மைகளை போட்டுடைக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் போட்டுடைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னா, பல முனை யுத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மால் இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது என்பது அரசாங்கத்துக்கு நன்றாக தெரியும். இவர் ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ ஜெனரல்ங்கிறதுனால அவருக்கு பல விவகாரங்கள் தெரியும் என்பதை தாண்டி சில பேரை உண்மைகளை பேச வைப்பதற்காக வேண்டியே பயன்படுத்துவார்கள் என்கிற அடிப்படையிலும் இவரை சில உண்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கு எதிர்த்தரப்பு பயன்படுத்துகிறது என்கிற செய்திகளும் அந்த நாட்டுக்குள் இல்லாமல் இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு இனியும் தாக்குப்பிடிக்க முடியாது. குறிப்பாக லெபனானோடு தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறதை அவர் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார். காரணம் என்னன்னா, இவ்வளவு
இவ்வளவு காலமும் ராக்கெட் தாக்குதல்களை ஆங்காங்கே நடத்தி கொண்டிருந்தவர்கள் தற்போது மிசைல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 130 மிசைல்கள் நேற்றைய தினம் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய எரிவாயு குதங்கள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. முன்னையெல்லாம் எப்படி ஆகும்னா ஏதாவது ஒன்று மேலே தான் தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ தொடர்ந்து பல இடங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். எனவே லெபனானிய போராளிகளோடு எதிர்த்து நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு காசாவுக்குள் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். காசாவுக்குள்ள இன்றைக்கும் பல பேரை கொன்று குவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பை சேர்ந்த போராளிகளுடைய குழு. அதே மாதிரி யமனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யமன்ல இருந்து கப்பல்கள் மீதான அட்டாக்கை தாண்டி தற்போது யமன்ல இருந்து மிசைல் அட்டாக் பண்றாங்க. 2020 கிலோமீட்டர்களை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள. அதே போன்று ஆளில்லா விமான தாக்குதல்களையும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இப்படி 3 முனைகளில் உச்சகட்ட போர் தொடங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானிடமிருந்து எப்படியும் எந்த நேரத்திலும் பதிலடி கிடைக்கலாம் என்கிற 4வது முனை அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று ஈராக்கில் இருந்து தொடர்ந்து ஆளில்லா விமான தாக்குதல் எய்லாது துறைமுக நகரத்தை நோக்கி நடத்தப்படுகிறது. அதையும் அவர்களால் சமாளிக்க முடியாமல் இருக்கிறார்கள். இது 4வது முனை தாக்குதல். சிரியாவில் இருக்கக்கூடிய கத்தாயிப் ஹிஸ்புல்லா என்கிற படைப்பிரிவு சிரியாவில் இருந்து தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இவர்கள் சிரியா அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் கொண்டவர்கள், ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள். இது 6வது முனையாக நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான தாக்குதல்களாக இருக்கிறது. இப்படி 6 முனைகளில் போரிட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். 6 முனைகளாலும் அவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தாண்டி தற்போது இஸ்ரேலுக்கு உள்ளேயே சென்று பாம் வைக்கக்கூடிய நிலைகள் உருவாகி இருக்கிறது. நேற்று இஸ்ரேலிய பிரதமருடைய வீட்டில் நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படியான ஒரு தாக்குதல். இதையெல்லாம் நம்மால் இனிமேலும் சமாளிக்க முடியாது, இதற்கு முன்பதாகவே இந்த யுத்தங்களுக்கு முடிவு கட்டி இருக்க வேண்டும் என்று இட்சாக் பிரிக் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இஸ்ரேலிய அரசாங்கம் மட்டும்தான் இந்த யுத்தத்தை தொடரணும்னு நினைக்கிறதே தவிர இஸ்ரேலிய மக்களும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல முக்கியஸ்தர்களும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், இந்நாள் அரசியல்வாதிகள் என்று பல பேரும் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இது ஒரு தோல்வி கண்ட யுத்தமாக மாறி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாட் டாபிக்காக இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இப்படியான நிலையில தான் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், பாலஸ்தீனத்தை சேர்ந்த அதிலும் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் இன்றைக்கு லண்டன் உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். லண்டன் உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கில் சாரம்சம் என்னன்னு சொன்னா, லண்டன் அதாவது யூகே சார்பாக, பிரித்தானியா சார்பாக இஸ்ரேலுக்கு F-35 விமானங்களுடைய உதிரி பாகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. எனவே அதில் பார்ட்ஸ்களை விற்கிறாங்க. இந்த பார்ட்ஸ்களை நீங்க இஸ்ரேலுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்கிற ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்ந்து இருப்பது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அல் ஹக் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம். இந்த இடத்துல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நிறுவனம் ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் மிக தைரியமாக இஸ்ரேலுடைய ஆளுகைக்கு கீழாக, இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக தான் வெஸ்ட் பேங்க் இருக்கிறது என்கிற நிலையிலும் மிக தைரியமாக இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறது லண்டன் உயர் நீதிமன்றத்திலே. இந்த நேரத்தில் நம்முடைய நாட்டிலே துருக்கி தொப்பி போராட்டத்திற்காக துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு சட்ட அதாவது நீதிமன்றத்திலே வாதிட முடியாது என்று அன்றைய ஆங்கிலேய அரசு விடுத்த அறிவித்தலுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள் அப்துல் காதர் அட்வொகேட் போன்றவர்களும் அன்றிருந்த நம்முடைய தலைவர்களும் சேர்ந்து லண்டன் உயர் நீதிமன்றத்திலே சென்று வழக்கு வாதிட்டு வெற்றி பெற்று வந்தார்கள். இப்படியான ஒரு எண்ணத்தை, அந்த சம்பவத்தை நினைவூற்றுவதாக இன்றைக்கு இந்த அல் ஹக் என்கிற நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது. F-35 விமானங்களுடைய உதிரி பாகங்களை நீங்கள் வழங்கக்கூடாது, இது பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்கிற கோரிக்கையை தான் அவர்கள் லண்டன் உயர் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு எதிரான வழக்கு விசாரணை 2025ஆம் ஆண்டு ஆரம்ப கட்டங்களில் ஜனவரி பிப்ரவரிக்குள்ள நடத்தப்படலாம் என்கிற ஒரு விவகாரம் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இதே மாதிரி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் தான், நமக்கெல்லாம் தெரியும், காசாவுக்குள்ள உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு மருந்துகள் இல்லை, எடுப்பதற்கு தண்ணீர் இல்லை என்கிற மிக அவலமான ஒரு நிலையில் காசா மக்கள்
சொல்லியிருக்கிறார்கள். வறுமை கோட்டின் கீழால் உணவு இன்றி மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் UNRWA என்கிற ஐநாவினுடைய அமைப்பு மட்டும்தான் உள்ளே உதவிகளை செய்ய முடியும். யாராவது பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினீங்கன்னு சொன்னா UNRWA இணையதளத்துக்கு சென்று நீங்க இணையதளத்தினூடாக டாலர்ல அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். தயவு செய்து உதவுங்கள். அந்த மக்கள் படுகிற பாட்டுக்கு, அந்த மக்களுடைய கஷ்டத்தை சதக்கத்துல் ஜாரியாவாக அது உங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும் சகோதரர்களே. இந்த மாதிரியான நேரத்தில் UNRWA உணவு பொதிகளை கூட காசாவுக்குள்ள கொண்டு போக முடியாமல் பலகட்ட தடைகளை இஸ்ரேல் விதித்து வந்தது. அந்த தடைகளை மீறி எப்படியாவது உணவுகளை கொண்டு போகணும் என்று சொல்லி UNRWA அதிகாரிகள் தடுமாறி கொண்டு முயற்சி செய்து கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு UNRWA ஒரு மூத்த அதிகாரி லூயிஸ் வாட்டர் என்கிறவர் ஒரு முக்கியமான செய்தியை ராய்ட்டர் செய்தி சேவைக்கு சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறது அல் ஜசீராவும். என்ன செய்தி அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி சொன்னா, UNRWAயும் UN இணைந்து கிட்டத்தட்ட 109 ட்ரக்குகள்ல கரேம் அபு ஷலேம் என்கிற வாயில் வழியாக உணவுகளை காசாவுக்குள்ள கொண்டு போறதுக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருந்தோம். கரேம் அபு ஷலேம் என்கிற ஒரு வாயில் இருக்கிறது, ரஃபா என்கிற ஒரு வாயில் இருக்கு. ரஃபா பார்டர் என்று அடிக்கடி நம்ம பேசுவோமா இல்லையா? ரஃபா பார்டரால எந்த உணவுகளையும் கொண்டு வர முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னன்னா, ரஃபா பார்டரை அடிச்சு நொறுக்கி அந்த இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். கரேம் அபு ஷலேம் வாயிலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இந்த கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு ஒரு அளவுக்கான அதிகாரம் எகிப்துக்கும் இருக்கிறதுனால எகிப்தோடையும் பேசி இஸ்ரேலோடையும் பேசி எப்படியாவது உள்ள உணவுகளை கொண்டு வர வேண்டும் என்று இந்த UNRWAயும் UN முயற்சி செய்து என்ன செஞ்சாங்கன்னா 109 ட்ரக்குகள்ல கரேம் அபு ஷலேம் வாயிலுக்கு உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ட்ரக், அதாவது காசாவுக்குள்ள 109 ட்ரக்குகள் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஆனால் அதை தாண்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனுமதிகளை அவர்கள் கொடுக்காமல் தாமதித்துக் கொண்டே இருந்த நேரத்தில் இன்றைக்கு UNRWA மூத்த அவசர அதிகாரி லூயிஸ் வாட்டர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் 109 ட்ரக்குகளை கொண்டு போவதற்கு காத்து கொண்டிருக்கும் போது திடீரென இஸ்ரேலிய அதிகாரிகளால் உடனடியாக நீங்க ட்ரக்குகளை கொண்டு போங்க இரவோடு இரவாக எங்களுக்கு அறிவித்தல் வந்தது. எப்படியாவது நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ட்ரக்குகளை எடுத்துக்கிட்டு உள்ள நுழைய எங்களுடைய அதிகாரிகள் முற்பட்ட நேரத்தில் 109 ட்ரக்குகளில் 98 ட்ரக்குகள் மொத்தமாக களவாடப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார். 11 ட்ரக்குகளை மட்டும்தான் எங்களுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமாக போனது. திருடியவர்கள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படையாக சொல்லாத நேரத்தில் ஒரு க்ளூவோட சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, பொதுமக்களுக்கு நாங்கள் 109 ட்ரக்குகளில் வெறுமனே 98 ட்ரக்குகள் களவாடப்பட்டு விட்டது, மீதி இருந்த 11 ட்ரக்குகளை தான் பொதுமக்களுக்கு கொண்டு போய் பகிர முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு 11ஐ தான் பகிர்ந்தார்கள் என்று சொன்னால் 109 ட்ரக்குகளை திருடுகிற அளவுக்கு இப்ப காசாவுக்குள்ள யாருக்கு பலம் இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு தான் இருக்கிறது. திருடிட்டாங்கன்னா எடுத்துக்கொண்டு அழிச்சிட்டாங்கன்ற அர்த்தம், மக்களுக்கு கொடுக்க விடல என்ற அர்த்தம். ஆனால் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதுவரைக்கும் மறுக்கவும் இல்லை. எந்த இடத்துலையுமே ஆமா நாங்க அப்படி ஒன்று செய்யவே இல்லையே, எங்க மேல நீங்க பொய் குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த லூயிஸ் வாட்டர் அவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. பொதுமக்களுக்கு கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போன அந்த லாரிகளில் கொண்டு போகப்பட்ட உணவுல 11 ட்ரக்கை தவிர மீது 98 ட்ரக்குகளையும் திருடி அளித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அநியாய ராணுவம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு மனவலியை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக வெளியாகி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு துருக்கி ஒரு முக்கியமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. இந்த துருக்கியினுடைய அறிவிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கிறங்க. அரபு நாடுகள் உள்ளிட்ட இந்த இஸ்லாமிய அரபு நாடுகள் 52 நாடுகளில் மிக முக்கியமான நாடுகள், இந்த வார்ல பேசப்படுகிற மிக முக்கியமான ஓரிரு நாடுகள் இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, அதே போன்று டர்க்கி துருக்கி பேசப்படுகிறது, எகிப்து பேசப்படுகிறது, அதே நிலையில் ஈரான் பேசப்படுகிறது. இந்த 4 நாடுகள் தான் இந்த இடத்துல மிக முக்கியமாக பேசப்படுகிற நாடுகள். அது இல்லாமல் UAE, பஹ்ரைன் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளாகவே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சவுதி அரேபியா எந்த ஒரு முனைப்பும் எடுக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது. அழிக்கிறவனை விட அழிவை பார்த்து கொண்டு மௌனமாக இருக்கிறவன் தான் ஆபத்தானவன், மிகப்பெரிய குற்றவாளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்
டர்க்கியை பொறுத்தவரையில் சவுதியை விட பலம் பெற்ற ஒரு நாடு, ஆயுத உற்பத்தியில் முன்னிக்கக்கூடிய நாடு, உலக அளவில் தாக்குதல் விமானங்களையே தயாரிக்கக்கூடிய அளவுக்கு பலம் கொண்ட நாடு டர்க்கி. இன்னும் சொல்ல போனால் நேட்டோ ராணுவ படையில் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு நாடாகவும் இந்த துருக்கி தான் இருக்கிறது. அதே போன்று துருக்கியினுடைய எகிப்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எகிப்து வந்து எவ்வளவு பெரிய முனாஃபிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எகிப்தில் இருக்கிற அப்துல் ஃபத்தா சிசியை பொறுத்தவரையில் அவருக்கும் நெத்தனியாகுவினுடைய செயல்பாடுகளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. வெளிப்படையாகவே அவங்க அந்த பக்கம் தான் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யுஏஇ மாதிரி பஹ்ரைன் மாதிரி இருக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் ஈரானை பொறுத்தவரையில் வெளிப்படையாகவே அவர்கள் இஸ்ரேலுக்கும் ஜியோனிஸ்டுகளுக்கும் எதிரானவர்கள், இந்த அப்பாவிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்பதையும் நாம் பார்த்து வரக்கூடிய நேரத்தில் தான் துருக்கி அவ்வப்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் இஸ்ரேலுக்கு அந்த தடையை விதித்தோம் இந்த தடையை விதித்தோம்னா, அவங்க விதித்த தடையில் உருப்படியான ஒரே ஒரு தடை என்னன்னு கேட்டால் அவர்கள் இஸ்ரேலுக்கான கட்டுமான பொருட்களுக்கான தடையை விதித்திருக்கிறார்கள். அந்த தடை உறுதியான தடையாக இருக்கிறதே தவிர மற்றும் அவர்களுடைய ராஜதந்திர உறவுகளை எல்லாம் மொத்தமாக துருக்கி முடிச்சு கொள்ள எல்லாம் கிடையாது. அவர்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவுகள் பேணப்பட்டு வருகிறது. இப்படியான நேரத்தில் தான் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. என்னன்னா, கத்தாரில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையகம் அப்படியே துருக்கிக்கு மாறப்போகிறது, துருக்கியில் கொண்டு வந்து வச்சு செயல்பட போறாங்க என்கிற ஒரு அறிவிப்பு வரும்போது இன்றைக்கு துருக்கி ஒரு அறிவித்தல் என்ன எடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் அதுக்கெல்லாம் வரவேற்பெல்லாம் கொடுக்க மாட்டோம், அவங்க வரல, அது பொய்யான தகவல் என்று சொல்றது வேற. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் எக்காரணம் கொண்டும் இங்க இருந்து கொண்டு செயல்படுவதற்கு அவர்களுக்கு அனுமதிக்க மாட்டோம். கத்தார் தான் அவங்களுடைய இடமே தவிர அங்க இருந்து இங்க வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இங்க அவங்க வர்றாங்க, அடிக்கடி வர்றாங்க போறாங்க, அந்த செயல்பாடு இங்க அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு அலுவலகம் இருக்கிறதே தவிர மெயின் தலைமையகமாக பாலஸ்தீன விடுதலை போராளிகளுடைய தலைமையகம் துருக்கியில் கிடையாது, அதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் இல்லை என்பதை இன்றைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம்தான், துருக்கிக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர், சவுதிக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர், இப்படி யாருமே வால் பிடிக்க வந்துடாதீங்க, கூஜா தூக்க வந்துடாதீங்க, எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த யுத்தத்தினூடாக காட்டிக்கொண்டே இருக்கிறான் சகோதரர்களே. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது இந்த முனாஃபிக்குகளுக்கு என்பதும் நமக்கு தெரிய வரும். ஒரு அறிவிப்பாக இதை நாம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம நிறைய செய்திகளை, காசா தொடர்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வர்றோம். அந்த செய்திகள் மீண்டும் தொடர்ந்தும் நம்ம இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் தொடர்வதற்கு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் விரைவிலேயே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இது தவிர இன்னும் பல செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே ஊடகமாக பகிர்ந்து கொள்வதற்கு நாம் முனைந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற ஒரு புதிய யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த சேனலில் ரஸ்மின் எம்ஐஎஸ்சி என்கிற சேனலில் முழுவதுமாக யுத்தங்களை பற்றி பேசுகிறதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மத்தியில் தான் நாம் இதை கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கிறது. சில பொழுதுகளில் யூடியூபுக்கு நம்ம ஃபைன் கட்ட வேண்டிய நிர்பந்தம் எல்லாம் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதை தாண்டி இன்னும் பல வரலாற்று செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக தாரிக் இப்னு ஜியாதில் இருந்து, ஸ்பெயின் கைப்பற்றப்பட்ட வரலாற்றில் இருந்து, பாலஸ்தீன வரலாறுகளில் இருந்து நாம் அறியாத பொதுவான வரலாறுகளை தொடர்ந்து நம்ம எல்லா உரைகளையும் பயான்களையும் நீங்கள் கேட்டு வருவீங்க. அதை தவிர்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்று பல பிரச்சனைகள் இருக்கிறது. சோமாலியா என்கிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை. அல்ஜீரியாவில் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, உண்மையாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட, இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்ட விஞ்ஞான செய்திகள் இருக்கிறது, அறிவுபூர்வமான பல செய்திகள் இருக்கிறது. மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய பல கேள்விகள் இருக்கிறது. அதற்கான பதில்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இந்த செய்திகளை எல்லாவற்றையுமே கலவையாக அத்தனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஒரு முக்கியமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்று தலங்கள் இருக்கிறது. அந்த தலங்கள் என்ன, யார் எங்கே போய் என்ன பார்க்கலாம் என்கிற பல விஷயங்கள், பல நாடுகளுக்கு நம்ம போவோம். அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வரலாற்று தலங்கள், அதில் பின்னணி என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி எதுவெல்லாம் நம்மளால் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற விதமாகத்தான் இன்னும் ஒரு சேனலையும் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ரஸ்மின் எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற பெயரில் அந்த சேனல் உருவாகி இருக்கிறது. இந்த சேனலில் எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இதற்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்களோ அதே ஆதரவை அந்த சேனலுக்கும் நீங்கள் தர வேண்டும் என்கிற கோரிக்கை இங்கே விடுத்துக்கொள்கிறோம். காரணம் என்னென்னு கேட்டால், இந்த செய்திகளை அச்சியசலான
உண்மை செய்திகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த சேனலுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால எப்போ இது இல்லாமலாகுங்கிற கேள்வியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய ஊடகங்களுக்குள்ளேயே நம்ம நின்றுக்கிட்டு பல செய்திகளை கொண்டு வர வேண்டியிருக்கிறது. பல ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு மத்தியில் தான் கொண்டு வர வேண்டியிருக்கிறது. எனவே தான் அந்த சேனலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சேனலுடைய லிங்கையும் கீழே ஸ்கிரிப்டில் நம்ம போட்டிருக்கிறோம், டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறோம். முன்னாடியும் அது உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் யூடியூப்பில். அதே நேரத்தில் நம்முடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல்லையும் அதனுடைய புதிய சேனலுடைய லிங்கை நம்ம பகிர இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு புதிய சேனல் திறந்திருந்தோம், அந்த சேனலையும் யூடியூப் நீக்கி இருக்கிற காரணத்தினால இந்த புதிய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நிறைய வரலாறுகளையும் நிறைய சம்பவங்களையும் நிறைய உண்மைகளையும் உடனுக்குடன் உங்களோடு அதிலும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். மறவாமல் ரஸ்மின் MISC என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. ரஸ்மின் MISC டாக்ஸ் என்கிற புதிய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் அமர்த்திக்கிறங்க. காரணம் என்னன்னா அந்த செய்தி அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்து விடும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கு யமன் கடற்கரைக்கு அருகிலே சென்று கொண்டிருந்த, குறிப்பாக யமனுடைய ஏதன் துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கே 60 மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தி இருக்கிறது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹூதிகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடத்திய இதே கப்பல் மீது தான் கடந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் இதே தாக்குதலை அவர்கள் நடத்தியிருந்தார்கள். நடத்தியதற்கு பிறகுதான் இன்றைக்கு மீண்டும் இதே தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு நாள் கேப்ல முதல் தடவை தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது என்கிற செய்திகள் வெளிவரவில்லை. அதே போன்று கப்பல் பாதுகாப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று பிரித்தானியாவை தளமாக கொண்ட கடற்படை பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் அதே கப்பல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு காசாவுக்குள்ள பல கட்டங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்கிற நிலையிலும், அதே போன்று இன்றைக்கு அவர்கள் பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோக்களை பார்க்கும்போது எத்தனை பேர் கொல்லப்படுறாங்கிற செய்திகள் தெரிய வரும். அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் லெபனானில் இருந்து இஸ்ரேல் எல்லைக்குள் சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பர் கலீலி அதே போன்று வெஸ்ட் கலீலி பகுதிகள் மீதும் இன்றைக்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அப்பர் கலீலிங்கிறது ஒரு தனியான ஏரியா, கலீலிங்கிற ஒரு தனியான ஏரியா. இதில் அப்பர் கலீலி மேலையும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கலீலியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் கலீலி பகுதிகளிலும் இன்றைக்கு 30க்கு மேற்பட்ட ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய நகரமாக இன்னொரு முக்கியமான நகரமாக இருக்கிற எக்கருக்கு வடக்கே இருக்கக்கூடிய கோலானி படைப்பிரிவினுடைய தளங்களின் மீது இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான, காசாவுக்கு ஆதரவான லெபனானுடைய படைப்பிரிவு. இந்த மாதிரியான நேரத்தில் சவுத் லெபனானில் நடந்து வரக்கூடிய இந்த சண்டைகளில் இதுவரைக்கும் 46 மெர்காவா டேங்குகளை மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறது லெபனானிய போராளி குழுவாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்கள். 46 மெர்காவா டேங்குகளில் ஒரு டேங்குக்குள்ள சராசரியா மினிமம் 5 பேர் என்று வைத்துக் கொண்டால் கூட 230 பேர் இதுவரைக்கும் மெர்காவா டேங்குகள் வழியாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான டேங்க் என்று சொல்லுவாங்க. அந்த டேங்குகள் இதை தவிர்த்து வேற பவர்ஃபுல் டேங்கே கிடையாது என்று சொல்லி மெர்காவானாலே அத்தனை பேரும் அஞ்சுகிற நேரத்தில் தான் மெர்காவா டேங்குகள் மேலே அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 46 மெர்காவா டேங்குகள் இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சவுத் லெபனானில் மாத்திரம், லெபனான் எல்லையில் மாத்திரம், லெபனானுக்குள்ள இல்லை, லெபனானுடைய எல்லையில் மாத்திரம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸாக காட்டிய ஒரு செய்தி தான் 60க்கு மேற்பட்ட ராக்கெட்டுகள் இன்றைக்கு சற்று முன்னால் லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதையெல்லாம் நாளைக்குத்தான் நாம் தெரிய முடியும். அதனுடைய வீடியோக்கள் வெளியே வருகிற நேரம் இன்னைக்கும் ஒரு வீடியோவை ஹெஸ்புல்லாக்கள் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம். அதாவது இஸ்ரேலுடைய 89வது படைப்பிரிவினுடைய ஒரு முக்கியஸ்தர் தலைவனை கொண்ட ஒரு காட்சியை தான் போட்டிருக்கிறாங்க. இவன் தான் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். தளபதிகளை எப்படி கொள்கிறார்கள் என்பதை மிக முக்கியமாக நாம் அவதானிக்க முடியும். இப்படித்தான் வரும்போது வந்தான்னு காட்டுறாங்க. அவன் இப்படித்தான் வரும்போது வந்த காட்சி. ஆனால் இப்போ போயிருக்கிறான், இப்படி பார்த்துக்கிறங்க என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அதற்குரிய வீடியோவை வெளியிட்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ இது. இந்த வீடியோவில் நீங்க பார்க்க முடியும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய சோல்ஜர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி இது. அதை நோக்கி இன்றைக்கு இவர்கள் சரமாரியான தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகள் தான் காட்டப்பட்டிருக்கிறது. இங்கெல்லாம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது அட்டாக் பண்றாங்க. யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பான் ஆசாமி. ஆனால் அவன் மேலே இன்றைக்கு அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. மிக நீண்ட ஒரு வீடியோ. இங்க
நீங்கள் பார்க்கலாம், ஃபோன் பண்ணுறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறான், யாருடைய ஃபோன் பேசுறதுக்கு தான் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது தான் அவன் மேலே அட்டாக் நடத்தப்படுது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், உள்ள வெளியே வரும்போதே அவனை நோக்கி தாக்குதல் நடத்தப்படக்கூடிய காட்சி, அட்டாக் நடந்துருச்சு, விழுந்து சாகக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வெளியே ஃபோன் எடுக்க கவரேஜ் தேடிக்கிட்டு வர்றாப்புல போல வரும்போதே அவருக்கு கரெக்டான கவரேஜ் கிடைச்சிருக்குது, போய் சேர்ந்திருக்கிறாரு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இன்றைக்கு தேடி தேடி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை கொள்ளுகிற காட்சி, அவங்க காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவதற்கான முனைப்புகள் காட்டுகிற காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க. எங்கேருந்து எப்படி பாருங்க, இங்கே இருக்கிறான் ஆசாமி, அவன் மேலே அட்டாக் பண்ணுகிற காட்சி, 1 2 3 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கு 3 பேர், இங்கே ஒருத்தன் 4 பேர். இந்த வீடியோவில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய வீடியோவிலேயே ஆசாமிகள் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் பல கட்டிடங்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு கவலையான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற நீர்நிலைகள், நீர் வலையமைப்புகளை இன்றைக்கு கட்டுப்படுத்தி அழித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். அதாவது இந்த வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை என்று சொல்லுவோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வடக்கு ஜோர்தான் பள்ளத்தாக்கில் இருக்கிற கிர்பத்தல் தெய்ர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. மிக விவசாயத்துக்கு பிரபலமான பகுதி, செழிப்பான ஒரு பகுதி, குறிப்பாக திராட்சை பழங்களும் சோளகங்களும் விளைகிற ஒரு பகுதி. நமக்கு தெரியும், இந்த இந்தியா இலங்கை பகுதிகள், இந்த மாதிரி நாடுகள் இருக்கிற நம்ம சோறு, அரிசி, நெல்லரிசி சோறைத்தான் நம்ம உணவாக பெரும்பாலும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பல அரபு நாடுகளில் வந்து இந்த கோதுமை, அதே போன்று சோளகம், அதனுடைய மாவுனால ரொட்டிகளுக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. அவருடைய உணவு சிஸ்டமே வேறையாக இருக்கும். அப்படியான ஒரு நேரத்தில் தான் அந்த சோளகங்களும் திராட்சையும் பயிரிடுவதற்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா தான் இந்த வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய வடக்கு ஜோர்தான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இருக்கிற கிர்பத்தல் தெய்ர் என்கிற பகுதி. அங்கிருந்த நீர்நிலைகளை எல்லாம் மொத்தமாக இன்றைக்கு அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, விவசாயத்தினூடாக அவர்கள் எந்த வகையிலும் உணவுகளை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த இராணுவமுமே செய்யாத அழிவையும் அட்டகாசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முடிவே இல்லையான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடிவு இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்ப முடியாது. அல்லாஹ்வினுடைய முடிவுதான் இவர்களுக்கான முடிவு. எனவே வல்ல ரஹ்மானிடத்தில் கையேந்த மறந்து விடாதீர்கள், பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள், துஆ கேட்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் கண்டிப்பாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாஹ்விடத்திலே கையேந்த மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் தயவு செய்து குனூத்து நாசிலாவை ஓதி வாருங்கள். அந்த கொடூரர்களுக்கு எதிராக தயவு செய்து உலமாக்களே குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். இதை கூட செய்யலைன்னா வேற எதைத்தான் நம்ம பண்ண போறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? ஏன்னா திடீர்னு ஓதுரிய விற்றிய நமக்கு இப்படி நடந்தா விடுவோமா? நம்முடைய நாட்டிலே ஜனாசா எரிக்கப்படுகிற நேரத்தில் நமக்காக குரல் கொடுத்த சமூகம் இல்லையா? மறந்துட்டோமா? உலகமே குரல் கொடுத்தது. காசாவிலே கிட்டத்தட்ட 11 ஆர்ப்பாட்டங்களுக்கு மேலாக நமக்காக நடத்தினார்களே, அதையெல்லாம் மறந்துட்டோமா நம்ம? அப்ப நமக்காக குரல் கொடுத்த ஒரு சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அப்பாவி சமூகம், அந்த நாட்டுக்குரிய சமூகம். எனவே அவர்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் அவர்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.